ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனர்விஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பாசிப்பருப்பு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை மா லட்டு, நெய் உருண்டைன்னு சொல்லலாம். இப்போ ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். இந்த பாசிப்பருப்பை குறைவான தீயில் வச்சு பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பருப்பு வறுக்கும்போது நல்ல வாசனை வரும். அப்படி வாசனை வரும்போது நல்ல பருப்பு வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தம். அப்போ பருப்பை எடுத்துடணும். இப்போ இதில் 2 ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிக்குது. இப்போ பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இதை தனியாக எடுத்து தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். அப்போ தான் லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா பருப்பையும் நம்ம அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப இனிப்பு சேர்த்துட்டிங்கன்னா லட்டு பிடிக்க வராது, இலகிடும். அதனால் கரெக்டான இனிப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவோடு இதை நல்லா கலந்துக்க போகிறேன். இப்போ இந்த லட்டுக்கு தேவையான முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 முந்திரியை இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 15 திராட்சையை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த முந்திரி திராட்சையை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு நம்ம நெய்யை உருக்கி எடுத்துக்கணும். இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்து நான் உருக்கி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா நெய் உருகிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்து எடுத்துருக்கிற இந்த முந்திரி திராட்சையை இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போ உருக்கி வச்சுருக்க இந்த நெய்யை இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. அப்போ தான் அந்த சூட்டுக்கு லட்டு பிடிக்க வரும். எல்லாத்தையும் மொத்தமாக கலந்துட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரம் ஆறிடும். அப்போது லட்டு பிடிக்க வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை லட்டு மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இறுக்கமாக கையை வச்சு பிடிக்கணும். நெய் சூடு கம்மியாயிடுச்சுன்னா மறுபடியும் சூடு பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லட்டு பிடிக்க வருது. இதே மாதிரி எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சுவையான ஆரோக்கியமான பாசிப்பருப்பு லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.